ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணோட வயசு அவங்களுடைய சிஸ்டரோட வயசை போல 2 மடங்கா. கடைசியா கேட்கிற கொஸ்டின் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவ்வளவுதாங்க. எந்த ஆப்ஷன் 2 மடங்கு வருதோ அதுதான் ஆன்சர். நம்ம அதிர்ஷ்டம் 4 ஆப்ஷனுமே 2 மடங்கு வருது. சரியா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. 5 ஆண்டுகளுக்கு பின்பு 2 வயதுகளின் பெருக்கற்பலன் 375. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இப்போ அவருக்கு 10 வயசு. ஒரு பொண்ணுக்கு 10 வயசு, இன்னொருத்தருக்கு 20 வயசு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆகும்? ஒருத்தருக்கு 5 வயசு ஆகும், இன்னொருத்தருக்கு 25 வயசு ஆகும். சோ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகளுக்கு பின்பு 2 வயதுகளின் பெருக்கற்பலன். இந்த 2 வயசையும் பெருக்கனா எவ்வளவு வரணும்? 375 வரணும். அப்படி வந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. வரலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு தாவிட வேண்டியதுதான். சரியா? சோ இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். பண்ணனா 5 5 25, 2 10 12. சோ ஓர் 25 25. சோ 5 7 3 கரெக்டா 375 வருது பாருங்க. கொஸ்டின்ல கேட்டதும் அதுதான். 2 வயசையும் பெருக்குனா 375 வரணும் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஆன்சரு அந்த சகோதரிகளின் தற்போதைய வயது 10,20. அவ்வளவுதான். கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சொல்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம் வெயிட்டீஸ். கொஸ்டின்ல பாருமா. ஒரு பெண்ணோட வயது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கடைசியா கேக்குற கொஸ்டினும் என்னன்னா சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கிறது அவங்க 2 பேருக்கான வயசு வித்தியாசம். ஒருத்தரோட வயசு இன்னொருத்தரோட வயசை போல 2 மடங்கு இருக்கு. இப்போ எனக்கு வயசு 10 வயசு அப்படின்னா என்னுடைய அண்ணனுக்கு வயசு 20 வயசு. சோ இதுதான் வித்தியாசம். அதாவது என் வயசை விட டபுளா என் அண்ணனுக்கு இருக்கு. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியா கேக்குறது அவங்க 2 பேரோட வயசு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, 2 பேரோட வயசு வித்தியாசம் டபுளா இருக்கும். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்டா வருதேங்க. 10 வயசோட டபுள் 20 வயசு, 8 வயசோட டபுள் 16 வயசு, 20 வயசோட டபுள் 40 வயசு, 5ஓட டபுள் 30 வயசு. எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப அந்த ஆப்ஷனை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு பின் 2 வயதோட பெருக்கற்பலன் 375. சரியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒருத்தருக்கு 10 வயசு, இன்னொருத்தருக்கு 20 வயசுன்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகாரம். சரியா? இதுல 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சகோதரிக்கு 5 வயசு இருக்கும், இன்னொரு பொண்ணுக்கு 25 வயசு ஆயிருக்குமா? சோ 20 வயசு இருந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆயிருக்கும், 10 வயசு இருந்த பொண்ணுக்கு 5 வயசு ஆயிருக்கும். இந்த 2 பேரோட வயசையும் பெருக்குனா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்னன்னு சொல்றாங்க? 375 வயசு வரணும். அப்ப இத ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்க. கரெக்டா 375 வரும். அதனால ஆன்சரு ஆப்ஷன் ஏ.